ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய கவலைகள் எல்லாம் எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் பெரியதொரு கஷ்டங்கள் வந்த போதிலும் நீ சுலபமாக அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய். ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் ஒரு பிரச்சனை நடக்கிறது. நீ என்னிடம் சொல்லும் விஷயங்கள் என்னென்னவோ பிரச்சனை வந்தப்பெல்லாம் நான் சுலபமாகவே ஒவ்வொன்றையும் கடந்து வந்துவிட்டேன். ஆனால் பாரேன், வாழ்க்கையில் சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்க வேண்டும், எல்லாம் நல்லதாக செய்ய வேண்டும், ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் திருப்தியாக நடத்தி என்னுடைய வாழ்க்கையை நான் இன்பமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் சமயத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது என்று நீ நினைக்கிறாய். கண்டிப்பாக பிரச்சனை அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நானே இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் துல்லியமாக சொல்லப்போனால் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்கொள்வேன். தேவைப்படும் அனைத்திற்கும் நானே பொறுப்பாக இருப்பேன். உன்னுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், வழிகள், வேதனைகள் எல்லாமும் நான் அறிந்ததுதான். ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்னிடம் வந்து எதையும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. நீ பொறுமையாக உன்னுடைய வாழ்வில் இருந்தாலே போதும். நடக்க வேண்டிய அத்தனையும் சாதாரணமாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீ கஷ்டப்படும் பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஐயோ நமக்கு நல்லது நடக்கவில்லையே, ஐயோ நமக்கு இது நடக்கவில்லையே, அது நடக்கவில்லையே என்பது போல எல்லாம் ஒரு எண்ணங்கள் மலர ஆரம்பிக்கும். ஆனால் வாழ்க்கையில் எதையும் பற்றி கவலைப்படாமல் இரு. எந்த ஒரு விஷயத்தையும் பற்றி ஒரு சின்னதாக கூட யோசிக்காமலோ கவலைப்படாமலோ இரு. வாழ்க்கை படிப்படியாக மாற ஆரம்பிக்கும். இங்கு கவலையோடு இருப்பவனிடம், எல்லா விஷயத்திலேயும் கவலையோடு இருப்பவனிடம் எந்த நல்ல காரியங்களும் இருப்பதே அல்ல. அதற்கு பதிலாக ஒவ்வொரு நொடியும் நிம்மதியாக இருந்து பாருங்கள். நமக்காக யாரும் இல்லை என்று நினைக்காமல் நம்மோடு சாயிருக்கிறார் என்று நினைத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் இனி ஒவ்வொன்றாக நீக்கப்படும். இன்னும் 2 நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் யார் உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்து மன உளைச்சல்களை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை நிம்மதியாக இருக்க விடாமல் உங்களை தொந்தரவு செய்து கொண்டு இருந்தார்களோ, யாரென்று ஞாபகம் வந்ததா இல்லையா? அவர்கள் உங்களை திரும்பி வந்து சந்திப்பார்கள். ஆனால் எப்படி? மன்னிப்பு கேட்பார்கள். அவர்கள் செய்ததற்கான மன்னிப்பே கேட்காவிட்டாலும் நன்றி கடனோடு அவர்கள் செய்த தவறை அப்படியே ஒரு மனதில் இறுக்கமாக வைத்துக்கொண்டு நீ என்ன பேசினாலும் அதற்கு மறுபேச்சு பேசாமல் காது கொடுத்து கேட்பார்கள். இதெல்லாம் நடக்கும் காரியமா சாயி? நடக்கும் காரியத்தை சொல்லுங்கள் சாயி. என்னை வந்து அவர்கள் கேட்க அமைதியாக இருப்பார்கள், நான் பேசுவதை அவர்கள் கேட்பார்களா என்று நீ கேட்கலாம். கண்டிப்பாக வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு பார். எதற்கெடுத்தாலும் கவலைப்படாதே. எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக நான் இருப்பேன். 1000 வழிகள், வேதனைகள் இருந்தாலும் அந்த வேதனைகள், வழிகள் அனைத்தையும் போக்க எனக்கு தெரியும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் உன்னை காத்து அருள் புரிவேனே தவிர உனக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் துரோகம் என்ற ஒன்றை செய்யவே மாட்டேன். துரோகம் என்ற ஒன்று வரும் என்பதை ஒரு நாளும் ஒரு பொழுதும் நினைத்து கூட பார்க்காதே. உன்னுடைய சந்தோஷங்கள் என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகள் என்ன என்று எனக்கு தெரியும். அதனால் உன்னுடைய கவலைகள், வழிகள், வேதனைகள் அனைத்தையுமே நான் பார்த்து ஒவ்வொன்றாக
புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு செய்ய ஆரம்பிப்பேன். உங்களை உங்களுடைய உறவுகள் அழிக்க நினைத்தாலும் அந்த உறவுகளை அழிக்க நான் முன் வருவேனே தவிர உன்னை யாரும் தொட்டு பார்க்க கூட நான் விடமாட்டேன். அந்தளவுக்கு நான் உன்னை பத்திரமாக பார்த்து கொள்வேன். அலட்சியங்கள் எப்பொழுதும் வாழ்வில் வேண்டாம். உனக்கான நல்லது அனைத்தும் நடக்க ஆரம்பிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் தேவைப்படும் ஒவ்வொன்றும் தானாகவே கிடைக்கும். உன்னை நிறைய பேர் அசிங்கப்படுத்தலாம் என்று முடிவோடு இருக்கிறார்கள். ஆனால் கடைசியில் அசிங்கப்பட்டு போவது அவர்களாகத்தான் இருக்குமே தவிர நீயாக இருக்காது. தேவைப்படும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைப்பட்டாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தாராளமாக வந்து என்னிடம் நீ கேட்கலாம். உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை நான் கொடுப்பேன். வளர்ச்சிகள் உன் வாழ்க்கையில் இப்பொழுது குறைவாக இருக்கலாம். அதாவது உன்னுடைய பணமாக இருக்கட்டும், உன்னுடைய அனைத்து விஷயமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீ ஏதோ ஒரு வழியில் கஷ்டப்படுகிறாய். ஆனால் இனி வரும் காலத்தில் அந்த கஷ்டங்கள் அனைத்தும் இல்லாத வண்ணம் நான் பார்த்துக்கொள்வேன். பேரின்பங்களை கொண்டு உங்களை வாழ வைத்தாலும் வாழ வைப்பேன். கஷ்டத்தை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களை ஒரு நாளும் ஒரு பொழுதும் வாழ வைக்க மாட்டேன். இது நான் உங்களுக்கு கொடுக்கும் சத்திய வாக்காகும். சத்தியங்கள் என்றுமே நான் பொய்யாக செய்வது அல்ல, உண்மையாக செய்வது. காரணம், சத்தியத்திற்கு என்ற ஒரு மரியாதை உண்டு. உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னோடு இருப்பவர்கள் சத்தியம் 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 என்பார்கள். ஆனால் அவர்களை போய் உற்று பார்த்தால் பொய்கள்தான் அங்கு அதிகமாக இருக்கும். ஆனால் நான் அப்படிப்பட்ட தெய்வம் அல்ல. எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி பொய்களை மட்டும் என்றும் உரைக்காது. உன்னை தந்திரமாக ஏமாற்ற வேண்டும், உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு மத்தியில் நீ யார் என்பதை நான் புரிய வைப்பேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்திற்கு புரிய வைப்பேன். நீ என்னமோ சந்தோஷமாக இருப்பது போல உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களே நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது உன் வீட்டில் இருக்கும் ஆண் கூட உன்னிடம் பார்த்து கேட்பது, வீட்டில் நீ என்ன சந்தோஷமாகத்தானே இருக்கிறாய் என்று கேட்பது. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது மனமானது வலிக்கிறது. உன்னுடைய வீட்டில் இருக்கும் ஆண் கூட உனக்கென்ன கவலை, நான் வேலை செய்கிறேன், நான் உனக்காக அனைத்தும் செய்கிறேன், உனக்கு வேறு என்ன கவலை இருக்க போகிறது என்பது போல அல்லவே உன்னை பேசி காயப்படுத்துகிறார்கள். ஆனால் வீட்டில் இருக்கும் உனக்கும் எந்த அளவில் வழி வேதனைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் பார்ப்பார், போக போக பார், எத்தனை விஷயத்தை நான் புரிய வைக்கிறேன் என்று. எல்லாம் ஒரு நாள் மாறும். அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த காயங்களும் மாறும். வளர்ச்சிகள் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருக்கும். பேரு அன்புகளும் ஆதரவுகளும் இருக்கும். நீ தெய்வத்தை மனமாற நம்புகிறாய், வணங்குகிறாய். தெய்வம் உன்னை ஒரு நாளும் உன்னை கைவிட்டு விடாது. உன்னை அரவணைத்து பாதுகாக்கும். நிச்சயமாக நான் உன்னை என்னுடைய இதயத்தில் சிம்மாசனம் போட்டுத்தான் அமர வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு நிமிடத்திலேயும் நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? இன்று நம் வாழ்வில் முன்னேறுவோம், நாளை நம் வாழ்வில் முன்னேறுவோம் என்று. கண்டிப்பாக முன்னேறுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் குறைகள் என்று ஒன்று வராத அளவுக்கு உங்களை நான் பத்திரமாக பார்த்து கொள்வேன். ஒவ்வொரு நாளும் நான் இருப்பேன், எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன். ஓம் சாய்ராம்.